பிரியாணிலாம் வச்சா எங்கள் வீட்டுக்கு எல்லா பேர்ட்ஸ் வந்துடும். அப்புறம் பேர்ட்ஸ்லாம் என்ன ஆகும், பேட் ஆகி காணாமடும். தயவு செஞ்சு இந்த பாவலாம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது சாப்பாடு வைக்கிறதா இருந்தால் பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கணும். வீட்டில் மீந்து போன உப்புமா, உங்கள் புருஷனே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற தோசை, பிரியாணி, இந்த எண்ணெய் மிகுந்த உணவுகள், இதெல்லாம் தயவு செஞ்சு பறவைகளுக்கு போடுறதுக்கு போடாமையே இருங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சிட்டுக்குருவி எங்க கூடுகட்டும்? வீட்டு பரன் மேல கொஞ்சம் இடம் இருந்தா தோழமையோட கட்டிடும். அதுக்கு என்ன நம்பிக்கை? மனுஷன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான்னு நம்பிக்கை. மனுஷனும் அதை தொந்தரவு பண்ண மாட்டான். இப்போ ஒரு பாம்பு புத்து வீட்டில் கட்டுதுன்னா தொந்தரவு பண்ணுவான். மனுஷனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, என்ன தெரியுமா? தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதனாலும் அனுமதிப்பான். தன்னை தொந்தரவு செய்யற எதுவா இருந்தாலும் அனுமதிக்க மாட்டான். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். 60% அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் செல்போன் டவர்ஸ்ங்கிறாங்க, அதுல உண்மை இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அதை விட்டுருங்க. மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல். சிட்டுக்குருவி சிறிய குஞ்சுகளாக இருக்கிற பொழுது முதல் 15 நாட்கள் வயல்வெளிகளில் கிடைக்கிற புழுதான் அதனுடைய மிக முக்கியமான உணவா. ஆனா இந்த ரசாயன தெளிப்புனால என்ன ஆகுதுன்னா, அந்த புழுக்கள்லாம் செத்து போயிருதான். அதனால சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் சராசரியாக 13 ஆண்டுகள் இருந்தது. குறைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சான். ஒரு விஷயம் நம்ம கண்ணெதிரே காணாம போகுது. அதை நின்று பார்க்க, அதை கவனிக்க, அதை பத்தி பேச, அதை பத்தி யோசிக்க நமக்கு நேரம் இருக்கா? எந்திரன்ல படத்துல சங்கர் சார் சொல்றப்ப ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுதே ஒழிய, கடந்து போற வாழ்க்கையில நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம்ல. இன்னைக்கு இருக்கிற பறவையலாளர்கள் அத்தனை பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன தெரியுமா? உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் எந்த பறவைகளாலும் விலங்குகளாலும் வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்கிற கருத்தை மனிதர்கள் ஏனோ ஒப்புக்கொள்வதே இல்லை என்று சொல்கிறார்கள் பறவையலாளர்கள்.